சாதியை ஒழிக்கவே முடியாதா சார்? எதுக்கு சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? குடும்பங்கிறதே தப்பு. அப்படி பார்த்தா நீங்க சாதி தப்பு, இனம் தப்பு, ஊர் தப்புனா எதுக்கு அப்புறம் எதுவுமே தேவையில்லைன்னு ஆகி போயிரும்ல. மனிதன் தனி. சாதி ஒழியணுமா ஒழியக்கூடாதா சார்? சாதிங்கிற வார்த்தை வேணா நீ தப்பான வார்த்தை என்ன பண்ணுறதுன்னா அதை வேணா இனம்னு மாத்திக்க. நீங்க பெரியாரை ஃபாலோ பண்றவரா? நிச்சயமா. ஓகே, பெரியார் அவர்கள் சொல்றது சாதியே வேண்டாம். ஆமா. ஆனா நம்ம சார் சொல்றது சாதி இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வு மட்டும் வேண்டாம்னு சொல்றீங்க. ஆமா. இது முரணா இல்லையா சார்? என்னோட அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும். அவரோட அப்பா பேரோ தாத்தா பேரோ அவங்களோட தாத்தா பேரோ எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப நான் இந்த சாதியா இருக்கேன்னா என்னோட முன்னோர்களும் இதே சாதியா இருந்திருப்பாங்களா? நீங்க இப்ப பெரியார் இருந்தாருன்னா சாதியை ஒழிக்கணும்னு சொல்லுவாரா வேணாம்னு சொல்லுவாரா? அவருக்கு எந்த காலத்திலயும் ஜாதி ஒழியணும்னு தாங்க சொல்லுவாரு. சயின்ஸ் ஒத்துக்கல. சயின்ஸ் வளர்க்குது ஜாதிய. சிங்கமும் கேட் ஃபேமிலி தான், பூனையும் கேட் ஃபேமிலி தான், டைகரும் பேட் ஃபேமிலி தான். ஒண்ணுக்கு நம்ம கம்பல் பண்ணி அதை இனவரிச்சு கூட 1-2 பண்ணி பார்த்தோம். படு கேவலமாவும் அசிங்கமாவும் சர்வை பண்ற மாதிரி வரல. இயற்கை கிரியேட் பண்ணது பூனைக்கு பூனைதா. ஒவ்வொரு ஜாதிக்கும் அந்த இனத்துக்கும் செய்யற தொழில் ஒட்டி ஒரு குணம். இதுதான் ஜாதி குணம், இனத்தோட குணம், செய்யற தொழில் சார்ந்த குணம். இது குணத்துல இருந்தா பிரச்சனை இல்ல சார். இது என்னன்னா செருப்பு தைக்கிற வேலை உங்க அப்பா செஞ்சாரா, அப்ப நீ அதுதான் செய்யணும் சொல்றாங்க. இது வரதுனால ஜாதி வேண்டாம் சொல்றீங்க. இது வாதத்துக்காக சொல்லப்பட்டது. அப்படி பார்த்தா கோயில்ல மணிதாங்க அடிச்சுட்டு இருக்கணும் ஐயருங்க. இது பார்த்தா இது இப்போதைக்கு ஒழிக்க முடியாது. ஒட்டுமொத்தமா ஒழிடா. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா மற்ற சாதிக்காரங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பக்கமா ஒரு பிராமின் நடந்து போறாருன்னா சாமி போறாரு வழி விட எல்லாம் ஒதுங்கி நிப்பாங்க. அவங்க சேஃபா போயிடுவாங்க. அதான் சொல்ல வரீங்க. இதை எதிர்த்து தான் பெரியார் சமூக நீதிக்காக போராடினார். அப்படி எடுத்துக்கலாம். பிறப்பால் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றாங்களே, அது இது எங்க வந்ததுன்னா இதுதான் நமக்கு ஜாதி வெறுக்கிறதுக்கு காரணமும். பெரியார் பெருசா ஜாதி ஒழிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அரேஞ்ச் மேரேஜ் ஒரே ஜாதிக்குள்ள தான் நடக்கணும்னு சொன்னார் ஜக்கி வாசுதேவ். நீங்க சாமி கும்பிடுவீங்களா? ஒண்ணு தேவைப்படுது. எதுவுமே இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை தேவை, சாதியும் தேவை. அதாவது திறமையை வச்சு மேல கீழன்னு சொன்னா ஏத்துக்கலாம் சார். ஆனா நீ இந்த ஜாதியில பிறந்துட்ட நீ கீழே, இந்த ஜாதியில பிறந்துட்டியா நீ மேல அப்படின்றாங்களே, அதுதான் குத்துதுன்னு. அதுதாங்க. அதை நீங்க கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணவே முடியாது. இப்போ நீங்க என் மூஞ்சில ஒருத்த காரி துப்புனானா எதுக்கு செருப்புல அடிச்சுட்டா நீ அன்னையில இருந்து முன்னுக்கு வந்துருவான்னு ஏன் சொல்லுவாங்க தெரியுங்களா? அன்னையில இருந்து அவனுக்கு ஒரு வைராக்கி வரும். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு திரு விஜய் கிருஷ்ணராவ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த ஜெய் பீம் படம் இந்த அளவு சர்ச்சையா மாறினது காரணமே அந்த குறிப்பிட்ட சாதியை சொல்லிட்டாங்க அப்படின்றது தான். சினிமா துறையில மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல எல்லா இடங்களையும் சாதியை பார்த்துட்டு இருக்க முடியுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மப்சல் சைடில் மட்டும் தான் அவன் ஜாதி என்னன்னு கேட்பாங்க வெளிப்படையா. ஆனால் இதை இப்போ இங்கே லோக்கலில் கூட பார்க்க முடியுது. அந்த அளவு வளர்ந்துட்டு இருக்கு. சாதியை ஒழிக்கவே முடியாதா சார்? எதுக்கு சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? சமத்துவத்துக்காக. சமத்துவம் தனி, ஜாதி தனி. ஓ ஓகே. சமத்துவங்கிறது பிற்காலத்தில் இல்லாமல் போனதுங்க. சாதிங்கிறது இயற்கை. அதுக்கு பேர் சாதிங்கிறது வச்சதான் தப்பே தவிர, நீங்கள் ஒரு குடும்பங்கிறது உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க சார். அப்போ அது குடும்பம் தப்புன்னா சாதியும் தப்பு தான். குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு தப்புனா சாதிங்கிற அமைப்பும் தப்பு தான். சாதி என்பது ஒவ்வொரு செய்கிற தொழிலுக்கும் ஒரு 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 இனம்னு பேர். இப்போ நீங்கள் நான் விவசாயி, விவசாயிகளுக்கு எங்கள் ஏரியாவில் கவுண்டர்னு பேர், வேளாளன்னு பேர், அந்த பக்கம் தேவர்னு பேர், தஞ்சாவூர் பக்கம் பிள்ளைமாருன்னு ஏதோ பேர் 1008 இருக்கட்டும். செய்கிற தொழில் அந்த ஒட்டி தான் அந்த அந்த இப்போ மண்பாண்டம் செய்கிறவங்களுக்கு கொய்யவர்னு பேர், பொன் வேலை செய்கிறவங்களுக்கு பொற்கொள்ளர்னு பேர். இது அவங்க இதெல்லாம் காலங்கள் மாறி போனதுக்கப்புறம் இன்னும் போய் நம்ம அதான் மாறி போச்சு. பொற்கொள்ளம் செய்யறதில்ல. இப்போ விவசாயத்தெல்லாம் மாறி போச்சு. இன்னும் எதுக்கு ஜாதினோட சொல்லலாம். அடுத்த லாஜிக் பாயிண்ட்டுக்கு வரேன். ஆனால் குணம் ஒவ்வொரு ஜாதிக்கும் அந்த இனத்துக்கும் செய்கிற தொழில் ஒட்டி ஒரு குணம் வரும். உணவு பழக்க வழக்கத்திலிருந்து, சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து, உச்சரிக்கிற வார்த்தையிலிருந்து குணம் இருக்கும். விவசாயம் சார்ந்தவனுக்கு இன்னும் கூட நான் கத்தி பேசிகிட்டு இருப்பேன். என் பொண்டாட்டியும் ஃபோனில் எதுக்குங்க பேசுகிறீங்க? இங்கேருந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு பேசுனீங்கன்னா 4 தெரு வரைக்கும் கேட்குதில்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு கால் சென்னையே கேட்குமே அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதனால் இது ஏன்னு யோசிச்சா நான் பேசிக்கலாக கவுண்டரு விவசாயம்.
விவசாயிகளுக்கு குசு குசுன்னு பேசி பழக்கல. சத்தம் போட்டு இவன் ஏற்றம் ஓட்டிக்கிட்டு இருப்பான், அவள் மனைவி எங்கேயோ ஒரு இடத்துல மம்முட்டி வச்சுக்கிட்டு மடை மாறிக்கிட்டு இருப்பான், தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பான். தண்ணி வந்துருச்சா அப்படின்னு ஏத்த ஓட்டிக்கிட்டு இவன் கேட்க முடியாது. ஆமா, ஏய் தண்ணி வந்துருச்சாடி அங்க அப்படின்னு கேட்பான். வந்துருச்சு, இன்னும் 4 பரி ஓட்டு, இன்னும் 4 செரவு இருக்குது, ஏதோ ஒரு 4 பாத்தி இருக்குது, ஏதோ ஒன்று சத்தம் போட்டு தான் சொல்லணும் தவிர இன்னும் கொஞ்சம் வரல, இன்னும் நான் மாட்டை வேகமாக அடிச்சு ஓட்டுனா குசு குசுன்னு சொல்லுவேன். இது செய்கிற தொழில் காரணமாக ஏற்பட்ட இந்த குணம் சென்னைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளோ நாகரிகமாகி இவ்வளோ லைப்ரரிக்கு போய் இவ்வளோ படித்து அறிவுபூர்வமாக பேசுகிறதா நான் நினச்சிக்கிட்டு இருந்தா கூட எனக்குள்ளே இருந்த இந்த கத்தி பேசுகிற குணம் போகலை. இதுதான் ஜாதி குணம், இனத்தோட குணம், செய்கிற தொழில் சார்ந்த குணம். இது குணத்துல இருந்தா பிரச்சனை இல்லை சார். இது என்னன்னா, உன்னோட அப்பா கழிவறை சுத்தம் பண்ற வேலை செய்யறாரா, நீங்க கண்டிப்பா எவ்வளவுதான் படிச்சாலும் அதை தான் செய்யணும்னு சொல்றாங்கல்ல. அதாவது குல தொழில்னு ஒண்ணு அப்படியே ஃபாலோ பண்றாங்க. செருப்பு தைக்கிற வேலை உங்க அப்பா செஞ்சாரா, அப்ப நீ அதை தான் செய்யணும்னு சொல்றாங்க. இது வரதுனால ஜாதி வேண்டாம் சொல்றேன். இது வாதத்துக்காக சொல்லப்பட்ட குணம். இது வரைக்கும் நீ அந்தந்த தொழில் தான் செய்யணும், அதை தாண்டி இன்னொரு தொழில். அப்படி பார்த்தா கோயில்ல மணி தாங்க அடிச்சுட்டு இருக்கணும் ஐயருங்க. அப்புறம் நீங்க அவங்க வந்து வெளிநாடே போகக்கூடாது, அவங்க ஐதீகப்படுறாராம். அப்ப அவங்கள போறாங்க. எல்லாருக்குமே யாருமே இப்ப ஜாதி தொழிலாம் செய்யறது இல்லை. செய்யணும்னு கட்டாயம் படுத்த முடியாது, படுத்துறதுக்கு கான்ஸ்டியூஷன்லயும் அமைப்பு கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல எந்த தொழிலாவது நீ விவசாயி தான் பண்ணணும், நீங்க உங்க தொழில் பரம்பரை தொழில் தான் பண்ணணும்னு எதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. நாம சும்மா அப்படி பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா அதே முடிவெட்டுறவன் சென்னைக்கு வந்துட்டு ஒரு 10 கடை பெரிய லெவல் பண்ணா கோடீஸ்வரம் ஆயிட்டானாக்கா இன்னும் 4 கடை பிரான்ச் போட்டானா தப்பா? முடிவெட்டுறவனே வச்சுங்க. நீங்க ஒரு வண்ணார் தொழில் செஞ்சுக்கிட்டு இங்க வந்து பழைய ட்ரை கிளீனிங் போட்டு 10 மிஷின் 1000 மிஷின் வச்சு ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுத்து அந்த பெரிய இண்டஸ்ட்ரி லெவலில் அது பண்ணார்னா தப்பா? கைகோளர் ஒரே ஒரு தறி வச்சு பண்ணான், அவன் 10 பவர் லூமு 10 மில்லை கட்டி அதே அதனுடைய டெவலப் பண்ண தப்பா? அது தப்பு இல்லை சார். ஆனால் என்னன்னா, ஒரு 2 கோடி பேர் ஒரு குறிப்பிட்ட சாதியில் இருக்கான்னு வச்சுங்க, இந்த நெசவு சாதியில் இருக்கான்னு வச்சுங்க. சரி, அந்த 2 கோடி பேர்ல ஒரு 2 பேரால் நீங்க சொல்றது பண்ண முடியும். 10 இடத்துல ஃபேக்டரி போடலாம், 10 கடை வைக்கலாம். மிச்சம் இருக்காங்களே அவங்க எல்லாரும் சாப்பாடு. அவனுக்கு யாரையுமே நீங்க வந்து உனக்கு அந்த தொழில் விருத்தி பண்ண முடியல, இன்னொரு தொழிலுக்கு வா, அதுதானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதுதான் பண்ண விடுவாங்க கேட்கறேன். நீ அந்த ஜாதி தானே, நீ அந்த தொழில் மட்டும் தான் பண்ணு, எதுக்கு இங்க வர அப்படி கேட்க மாட்டாங்க. இது எங்க நடக்குது? எந்த கிராமத்திலேயே கிடையாது. நீங்க சிட்டியில் இருக்கிறவங்க யாராவது சட்டத்தில் இருக்கா? இல்ல. கான்ஸ்டியூஷன்ல யாராவது ஊர்க்காரங்க வந்து டே நீ படிக்க கூடாதுன்னு உள்ளுக்குள்ள வேணா நினைச்சிருக்கலாம். பண்ணையாரு வந்து நினைக்கிறாங்களே சார், அதுதான் கேட்கிறேன். இல்ல அது அந்த காலத்துல, அது கூட அது 1800 1900 ஆரம்பத்தில் இருக்கலாம். இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? நீ சொல்ல முடியுமா? சொன்னாலும் அவங்க. ரெண்டாவது இன்னொன்னு, அது குறிப்பா தமிழ்நாட்டில் அது அந்த வியாதியும் கிடையாது. வேணும் நார்த்தில் கூட கொஞ்சம் இருக்கலாம். இங்கெல்லாம் வந்து யாரையும் படின்னு சொல்ல முடியாது, படிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது, தடுக்கவும் முடியாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த ஜாதி என்பது அவங்க செய்கிற தொழில் காரணமா, அந்த இனம் காரணமா ஒரு குணம் இயற்கையை ஏற்படுத்துது. இது நான் சயின்ஸ் பிரகாரம் வரேன். எதுக்காக இயற்கை ஏற்படுத்துதுன்னா, இயற்கையினுடைய தன்மையே வந்து பரிணாம வளர்ச்சி தான். ஒன்னுலேருந்து இன்னொன்று எவால்வ் ஆகி டெவலப் ஆகணும். பரிணாம வளர்ச்சின்னு பேர். பரிணாம வீழ்ச்சியில் பரிணாம வளர்ச்சி, அந்த டார்வின் சித்தாந்தம். அந்த டார்வின் சித்தாந்தத்தில் பரிணாம வளர்ச்சியில நீங்க எப்படி பரிமாண வளர்ச்சி அடையும்? நீங்க உதாரணமா வந்து அங்க மேயறதுக்கு ஒண்ணுமே இல்லை, புல் இல்லைங்கிறப்போ, இலைத்தலை இல்லைங்கிறப்போ அந்த ஒட்டகச்சிவிங்கி கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை நீட்டி 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 பல ஆயிரம் ஆண்டுகள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அப்படியே நீளும் போது அந்த கழுத்து நீளுது. அந்த கழுத்து நீண்டது தான் அதுதான் பரிணாம வளர்ச்சி. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு குணம். விவசாயினா ஒரு குணம். அது கரெக்டாக எனக்கு ஜக்கி வாசுதேவனோட பல கருத்துக்களில் உடன்பாடாக உண்டு இல்லையாங்கிறது வேற. அவர் கரெக்டாக இந்த காதல் திருமணம், கல்யாணம், அரேஞ்சு மேரேஜ் ஒரே ஜாதிக்குள்ளே தான் நடக்கணும்னு சொன்னார் ஜக்கி வாசுதேவ். எதனால சொன்னார்னா, அவர் பொற்கொள்ளனுடைய பொண்ணு ஒரு வீட்டில், அந்த பொண்ணு பொற்கொள்ளன் வேலையை கூட செஞ்சிருக்காது. ஆனால் அதே பொற்கொள்ளரை விட்டு பொண்ணை இன்னொரு பொற்கொள்ளனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவளுக்கு வந்து சேதாரத்திலிருந்து கம்ப்ளீட்டாக அவங்க அப்பா செய்கிறத பார்த்தாவது அது அவள் அறியாமல் பிளட்ல ஊறினதாக வச்சுக்கிட்டு அந்த நகை செய்கிற தொழிலுக்கு அவள் உதவிகரமாக இருப்பாள். ஸோ எந்த தொழில் கைத்தொழில் செய்கிறவங்கள தான் வச்சுக்க. அவளுக்கு கைத்தொழிலே கற்றுக்காத பொண்ணாக இருந்தால் கூட இன்னொரு கைத்தொழில் செய்கிற இடத்துக்கு போனால் அந்தந்த தொழில் சார்ந்து கல்யாணம் பண்ணா. அதெல்லாம் கிடையாது. பொற்கொள்ளன் இல்லை, எல்லாம் ஐடி படிக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் பிளட்டில் அந்தந்த குணம், அந்தந்த ஜீன், அந்தந்த இயல்பு அது ஏறி இருக்கு. ஓகே, இது புரியுது சார். ஆனா பிறப்பால் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றாங்களே, இது எங்க வந்ததுன்னா,
இதுதான் வந்து நமக்கு ஜாதி வெறுக்கிறதுக்கு காரணமும், பெரியார் வந்து இது பெருசா ஜாதி ஒழிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம், அவன் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ஒரு பிராமண சமுதாயத்துக்காரங்க மன்னர்களையும் அந்த ஊர் ஜமீன்தார்களையும் குறுநில மன்னர்களையும் சார்ந்து அவர்களோட சொல்லப்படுற வாதங்கள் அந்த பீரியடில், அது ஒரு காலத்தில் அந்தந்த தொழில் அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்தது. அப்போ ஏற்றத்தாழ்வு என்பது அப்பவும் இப்பவும் எப்போ இருக்கிறது, பணக்கார ஏழை தான். பணக்காரன் என்ன இருப்பா, ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுருந்தானா கொஞ்சம் வசதியாக இருப்பா, கூலி வேலைக்கு போகிறவனா இருந்தால் வசதி கம்மியாக இருப்பாங்கிறத தவிர ஏற்றத்தாழ்வு தொடுதல் தீண்டுதல் எல்லாம் இல்லை. ஆனால் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஏற்றத்தாழ்வு அவங்க தான் உருவாக்குனாங்கிறது. அது இன்னும் ஆராய்ச்சி, நீண்ட நெடிய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. அவங்க எத்தனை % பண்ணாங்க, அவங்களே முழுக்க நம்ம எல்லாத்தையும் தீண்டல ஆக்கல. இப்போ அவங்க எங்ககிட்ட நீ வந்து அவன் 4 பிரிவாக பிரித்தான். நாங்கள் தலையிலிருந்து பிறந்தவங்க பிராமின், தோல்ல இருந்து பிறந்தவங்க சத்திரியன், இடுப்புலேருந்து வந்து வைசியன், கீழே சூத்திரன்னு வச்சான். இந்த 4 பிரிவை பிரித்து விட்டு நமக்குள்ள ஒரு, இப்போ நான் வந்து கவண்டேன், நான் இப்போ பிராமினுக்கு எங்கள் ஊர் பக்கம் நான் பிராமினுக்கு அடுத்த ஜாதின்னு எனக்கு முத்திரை குத்திட்டான், உயர்ந்த ஜாதின்னு. நான் எனக்கு கீழே இருக்கிறவனை வந்து தொடுதல் தீண்டுதல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. லோக்கலாக அந்த கூலி வேலை செய்யறவங்கள தீண்டுதல் தீண்டாமின்னு இருந்தது காரணம். இளையராஜா அவர்களே அந்த தெருவில் வரும்போது செருப்போட கூட சொல்லுவானா சார், அது இருந்தது. அது யார் கிரியேட் பண்ணாங்க, எப்போ கிரியேட் பண்ணாங்கிறது அவன் சொல்லி அத நடந்ததா, அல்லது அவன் சொன்னதை ஃபாலோ பண்ணி இந்த அடுத்த ஜாதிக்காரன் வந்து அதை பண்ணுது. இவன் இந்த ஜாதி வர்றதுக்கு பிராமின்ஸ் மட்டுமே காரணம் இல்லை. இந்த பிராமின்ஸ் தனக்கு அடுத்த ஜாதின்னு வச்சான் பாரு. இப்போ எங்கள் கவுண்டரு, அந்த பக்கம் செட்டியார், அந்த பக்கம் பிள்ளைமாரு, அந்த பக்கம் தேவர்கள், நீலாம் உயர்ந்த ஜாதின்னு அவனுக்கு அடுத்த படிமை நிலையை வச்சோடனே அவன் தனக்கு கீழே இருக்கிறவன நீ இப்போ நிலைமை கீழே பண்ணோன்னா இப்படி ஒவ்வொரு தட்டாக வச்சோட்டு அவன் கை கட்டி உட்காந்துட்டாங்கிறது தான் பெரியாரோட வாதம். பெரியார் இதனால தான் இது பார்த்தா இது இப்போதைக்கு ஒழிக்க முடியாது, ஒட்டுமொத்தமாக ஒழிடா. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா மற்ற சாதிக்காரனா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அந்த பக்கமா ஒரு பிராமின் நடந்து போறாருன்னா சாமி போறாரு வழி விட எல்லாம் ஒதுங்கி நிற்பாங்க, அவங்க சேஃபாக போயிடுவாங்க. அதான் சொல்ல வரீங்க. இதை எதிர்த்து தான் பெரியார் சமூக நீதிக்காக போராடினார், அப்படி எடுத்துக்கலாம். இது கோயிலை ஒழிக்கணும்னு சொன்னது, சாமியை ஒழிக்கணும்னு சொன்னது கூட காரணம் அந்த இப்போ தானே இன்னும் முழுக்க 100% நிறைவேற்ற முடியல. இப்போ தானுங்க அர்ச்சகர் ஆகலாங்கிற வரைக்கும் இப்போ இந்த ஸ்டாலின் கொண்டாந்துருக்காரு. அவங்க அப்பா போட்டதை, பெரியார் சொன்னதை, நெஞ்சில் தைத்த முள்ளுன்னு சொன்னதெல்லாம் வந்து கொண்டாந்துருக்காரு. அது அப்படின்னா கடவுள் இருக்கணுங்கிறது அர்த்தமா இல்லை. அவருக்கு கடவுள் இல்லைங்கிறது உண்மைதாங்கிறது அவரோட வாதமாக இருந்தால் கூட ஜனங்களை உடனடியாக ஒன் ஃபைன் மார்னிங் திருத்த முடியாது. அவன் போய் கும்பிட்றவனை நம்ம அறவே தடுக்க வேண்டாம், போகிறவன் போகட்டும், சம உரிமையோடு போகட்டும், அங்கே கேவலப்பட வேண்டாம், ஏன் ஆள் போய் அங்கே கேவலப்பட்டு நிற்க வேண்டாம்னு அவர் முடிவு பண்ணார். அதனால் அதை திருத்த முடியாதுன்னு முடிவு பண்ணோன்னா அறவே விட்டு ஒளி, இல்லை விட்டு ஒழிக்க முடியலனா கூட சமமாவது வச்சுக்க. அதனால தான் இந்த கடவுளையும் ஜாதியும் அவர் பெரியார் ஒளின்னு சொன்னது இந்த ஜாதி இல்லைங்கிறதுக்காக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடவுள் இருக்குதா இல்லையாங்கிறதுல, கடவுளை கற்பிச்சவனே நான் மனுஷங்கிறதா ஒரு தியரியோடு இருக்குது. ஆனால் கடவுள் நான் வேணும்பேன். ஏன் நான் வேணும்பன்னு சொன்னேன்னா, எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனையை வந்து 100% சால்வ் பண்ணிட முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு இறக்கி வைக்கிறதுக்கு, சுமை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அன்றைக்கி சாயந்தரம் போய் இவ்வளோ வேதனையாக இருக்கிறவன் அழுது குமுறியை அழுகுறதுக்கு வெட்ட வெளியாவது தேவைப்படுது இல்லைங்களா? எங்கேயும் இல்லாட்டி கூட ஒரு வெட்ட வெளியில் போய் நின்னாவது வந்து அண்ணாந்து பார்த்து கடவுளே நீ இருக்கிறியாடான்னு சொல்லி கத்துனாலாவது ரிலீஃப் ஆனான். அவனோட பைத்தியம், டென்ஷன், டார்ச்சர் தீர்ந்தது. அதை கோயிலுக்கு போனான். ஸோ அப்படி சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு மனிதனுக்கு ஒரு இடம் இன்னைக்கு வரைக்கும் தேவைப்படுது, நாளைக்கும் தேவைப்படும். நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா? நான் சாமி தானாக தேடி போய் கும்பிட மாட்டேன். நீங்கள் போனீங்க வாங்க கோயிலுக்குன்னா நான் போவேன், நான் அவ்வளோதான், அவன் கும்பிடுவேன். இப்போ ஏன் நீங்கள் சொல்ல போனால் நான் எங்கள் இடத்துல வந்து குலதெய்வம் கோயிலினோட வரலாற்றுகளை தொகுத்து ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இறைவன் தேவைங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன் தேவைன்னா, இறைவன் இருக்கிறானா இல்லையாங்கிறத பிரச்சனையாக கூட விடு. இறைவன் வந்து உனக்கு ஒரு ஒழுங்கை கிரியேட் பண்ணுறான், ஒரு சுத்தத்தை கிரியேட் பண்ணுறான், ஒரு பாசத்தை கிரியேட் பண்ணுறான், ஒரு உறவுகளை கிரியேட் பண்ணுறான். மாமன் மச்சான் பங்காளிகள்னு காது வெட்டுனாக்கா எல்லாரையும் அலையிடான்னு சொன்னான். காது வெட்டு அன்னைக்காவது ஒரு 4 கெடாவை பிடிச்சிட்டு வந்து அந்த விருந்து வைடான்னு சொன்னான். தேர் திருவிழானாக்கா 10 பேர் உறவுகளை கூப்பிட்றான்னா. ஸோ மனித சமுதாயம் ஒன்று சேர்றதுக்கு அந்த ஏதோ ஒரு ஆன்மீகங்கிற பேரில், கடவுளுங்கிற பேரில், ஊர் மாரியம்மன் பண்டிகைங்கிற பேரில், குலதெய்வங்கிற பேரில் ஒன்று தேவைப்படுது. எதுவுமே இல்லைன்னா நீ பிறந்த நாளுங்கிறதையாவது கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற. ஆனால் அதை விட ஆன்மீகங்கிற சாமிங்கிற பேரில் வச்சுக்கிட்டா இன்னும் அது நல்லதானே. அதனால கடவுள் நம்பிக்கை தேவை,
சாதியும் தேவை. ஏன்னா இன்னும் ஒரு சின்ன புரியல் இருக்கு சார், அதையும் கேட்டுறேன் சார். சொல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த வழிபாட்டு சார்ந்தோ எல்லா சொந்த பந்தங்கள ஒன்னா இருக்கிறதுக்கோ சாதி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா தாராளமா வரவேற்கலாம், எங்க தலைமுறை வரவேற்போம். ஆனா வழிபாட்டு நிகழ்ச்சிகள்ல சுக நிகழ்ச்சிகள்ல ஜாதிகள் பயன்படுத்த காட்டிலும் வன்முறைகள் இருக்குல்ல சார், மப்சல்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. சாதிய வன்முறை நிறைய நடக்கும். ஒன்னும் இல்ல, சும்மா போயிட்டு இருப்பான், அவன் முன்னாடி ஒருத்தர் நிமிந்து பார்ப்பான், ஓ இந்த ஜாதி வந்து நிமிந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சதெல்லாம் பார்த்திருக்கோம். ஏன் இளையராஜா சார் எடுத்துக்கீங்களா, அவர் ஸ்ட்ரீட்ல போகும்போது செருப்பு போடக்கூடாது, கையில் எடுத்துட்டு தான் போகணும். அவங்க வீட்டுக்கு போனாரு, துணியான வாங்குறாங்க அப்படின்னா உள்ள வரக்கூடாது, வாசல்ல இருந்தா கொடுக்கணும். பாவலர் வரராஜன் அவரு இளையராஜரோட அண்ணன், எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அந்த அளவுக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் எதுக்குடா சாதி அப்படின்னு இந்த தலைமுறை நாங்கள் ஃபீல் பண்றோம். ஆக்சுவலாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இந்த தலைமுறை பசங்களுக்கு. இளையராஜாவே ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு இத்தனை அடுக்கு புதுசாக கட்டினாங்கல்ல, அதில் ஒரு அடுக்குக்கு அந்த நேரத்தில் 5 லட்சமோ 10 லட்சமோ பணத்தை கட்டி ஸ்ரீரங்கம் கோயிலிலேயே ஒரு அடுக்கு கட்டுறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணார். யாரு? இளையராஜா. அதனால சாமி என்பதும் இது வந்து காலத்தால் இது சாமியினால இல்லை, நீங்க ஐடி ஆபீஸ்லயே நடக்கும். நீங்க எங்க போனாலும் இந்த மேலே கீழேங்கிறதும் அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கா. அதாவது திறமையை வச்சு மேலே கீழேன்னு சொன்னா ஏத்துக்கலாம் சார். ஆனா நீ இந்த ஜாதியில பிறந்துட்ட நீ கீழே, இந்த ஜாதியில பிறந்துட்டா நீ மேல அப்படின்றாங்களே, அதுதான் குத்துதுன்னு. அதுதாங்க, அதை நீங்க கம்ப்ளீட்டா நீங்க எராடிகேட் பண்ணவே முடியாது. நீங்க இது ஒரு காம்படிஷனா எடுத்துக்கிட்டு வளர்ந்து நீ அது இப்போ நீங்க என் மூஞ்சில ஒருத்தன் காரி துப்புனானா எதுக்கு செருப்புல அடிச்சுட்டா நீ அன்னையில இருந்து முன்னுக்கு வந்துருவானு ஏன் சொல்லுவாங்க தெரியுங்களா? அன்னையில இருந்து அவனுக்கு ஒரு வைராக்கி வரும். என்ன செருப்புலயே அடிச்சிட்டீல, நான் உன்னை விட வசந்து காட்டுறேன்டா, இன்னா செய்தாரி ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடங்கிற மாதிரி நீ அவனை விடவும் உயர்ந்து காட்டணுங்கிற வெறியும் வேகத்தையும் நீ அவனை மன்னிக்கிற அளவுக்கு நான் வளர்றேங்கிறத செருப்பில் அடிச்சதுக்கப்புறம் வரும்ல, காரி தூப்புனீங்கன்னா அன்னையிலேருந்து எனக்கு வெறி வரும்ல. ஸோ அதனால் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே ஒரு சமுதாயம் முன்னுக்கு வர்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா தப்பு இல்லை. அதான் உங்களை பொறுத்தவரை சாதி ஒழியக்கூடாது, சாதி ஒழியக்கூடாதுங்கிறதுல அந்த இனத்துக்கே உண்டான அந்த குடும்பத்துக்கே உண்டான பாரம்பரிய பண்புகள், அந்த குலதெய்வத்துக்கு உண்டான நேச்சர்ஸ் அது ஒழியக்கூடாது. மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கும் இனத்தால் இப்போ ஒரு குடும்பம்னே இருக்கக்கூடாதுங்க. பெத்தோன்னே கொண்டு போய் நீங்கள் ஒரு இதில் கொண்டு போய் போட்டணும் அப்படின்னாக்கா குடும்பங்கிறதே தப்பு. அப்படி பார்த்தா நீங்கள் சாதி தப்பு, இனம் தப்பு, ஊர் தப்புனா எதுக்கு அப்புறம் எதுவுமே தேவையில்லைன்னு ஆகி போயிரும்ல. மனிதன் தனி இண்டிவிஜுவல்னு உங்களால் ஆக்க முடியுமா? எதுக்கு உங்கள் அம்மா ஒன்று பெத்தாங்கிறதுக்காக தான் உங்கள் அம்மாவில் அந்த பொம்பளை மட்டும் தாயம்பியா அப்படின்னு எங்கள் ஊர்னு சொன்னால் கிண்டல், எங்கள் ஜாதின்னு சொன்னால் கிண்டல்னா எங்கள் அம்மான்னு சொல்கிறது மட்டும் ஏன்டா உனக்கு அவ்வளோ அம்மா அப்படின்னு உருகி பண்ண நீ உங்கள் அம்மா மட்டும்தான் அம்மாவில் ஊரில் இருக்கிறவள அம்மா இல்லையா? கிண்டல் பண்ண இப்படியும் பண்ணலாம்ல. அப்போ மனிதனுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒரு பிடிப்புக்கும் பிணைப்புக்கும் ஒன்னொன்று குடும்பத்திலேருந்து அது ஆரம்பிக்குது. குடும்பம், சொந்தம், மாமன், மச்சான், உறவு, இதுல என்ன தப்பு? இது அறவே நீங்க ஒரு குடும்பத்தை தவிர மீது எல்லாமே சமன்னு சொல்றதுக்கு என்ன நல்லா இருக்குமே தவிர உண்மை அப்படி இல்ல. ஓகே சார், ஆக்சுவலாக இன்னும் எனக்கு தெளிவான புரிதல் கிடைக்கல. ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் சொல்கிறது பார்க்குற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு அறிவுரையாக இருக்குது, அதனால கேட்குற திரும்ப சாதி ஒழியணுமா ஒழியக்கூடாதா சார்? ஒரே வார்த்தையில் சொல்லுங்களா சார். சாதியினோட ஏற்றத்தாழ்வுகள் ஒழியணும், சாதி வேறுபாடுகள் ஒழியணும். சாதிங்கிற வார்த்தை வேணா நீ தப்பான வார்த்தை என்ன பட்டதுன்னா அதை வேணா இனம்னு மாற்றிக்க. நீங்கள் அதுக்கு தான் இப்போ அதில் இப்போ சொல்லி கூட மாட்டிக்கிட்டா இருப்போம். ஆணவ கொலைன்னு இருந்ததுல அது குடிப்பெருமை கொலைன்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது பெருமைங்கிற வார்த்தையை அவர் உள்ளுக்குள்ள கொண்டாந்து சேர்த்ததுனால அவர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? குடிப்பெருமைன்னு அப்ப நீ உங்க கேரக்டர் உன்னோட ஜாதி நீ பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னப்பட்டது மாதிரி அந்த அர்த்தம் துணிக்கப்பட்டதுனால அது தப்பு. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாள் ஒவ்வொருத்தருக்குமே அந்த வார்த்தை சலிச்சு போய் இன்னொரு பேர் தேடுவாங்க. முதல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு வச்சாங்க, ஏன்னா அதுக்கு முந்தைய எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஒவ்வொரு தடவையும் பேரை சொல்லி நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கணுங்கிற தவிர அந்த பேரா தான் கௌரவ கொலை, அதுக்கப்புறமா இது பேர. இப்போ நீ ஜாதி வேணா ஜாதின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதை தூக்கி போட்டு நீங்கள் வேணா வேற ஏதாவது இனம்னு சொல்லு. அப்போ அதைத்தான் நீங்கள் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு நான் ஒத்துக்கிறீங்களா? அப்போ எதுக்கு தமிழனுக்கு மட்டும் தனியாக இனங்கிற? அவன் பாரதிய ஜனதாக்காரங்க இருக்கிறான். உங்களுக்கு இந்த வார்த்தை இப்போ சொல்கிறதுனால தான்டா உங்களுக்குள்ள தனி திமிரு வருது. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு நீ ஏன் சொல்கிற?
இந்தியர் என்ற ஒரு இனம் உண்டுன்னு மாத்துன்னு அவன் சொல்றான்ல. ஆக்சுவலி அது கரெக்டா தப்பா சார்? எது? தமிழர்கள் எல்லாருமே எனக்கு அந்த சாதி இந்த சாதிலாம் கிடையாது, நான் தமிழன் அப்படின்னு சொல்றது சரியா தப்பா? சொல்றதுக்கு தான் ஏங்க நாம் எல்லோரும் மனிதன் சொல்றதுங்கிறது எப்படி உண்மையோ அதே மாதிரி உலக மக்களுங்கிறதும் உண்மைதான், இந்திய மக்களுங்கிறது ஒன்றுதான், ஏசிய மக்களுங்கிறது ஒண்ணுதான். நீங்க மனிதன் எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம வந்து நான் தான் பெரியார் தான் கரெக்டாக சொன்னாராம், நான் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன்னு போய் நிறுத்த ஒரு ஆணும் பொண்ணு நின்னப்போ நீ என்ன ஒரு மாட்டு கண்ணு குட்டிவா கல்யாணம் பண்ண, மனுஷன் தானே பண்ணிக்கிட்ட, ஆணும் பொண்ணு தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இது இயற்கை தானே, இதுல என்ன கலப்பு திருமணம், அதாண்டா திருமணம் நாரா. அது மாதிரி நம்ம எல்லாரும் மனிதன்னா மனிதன், உலக மக்கள்லாம் மணக்கம், ஏசிய மக்கள்லாம் மக்கள், இந்திய மக்கள்லாம் மக்கள், என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. பேரு நம்ம ஜனங்களுக்கு பொழுது போலின்னா பேரை வச்சு தாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பொழப்ப எதாவது வச்சு ஓடுதுன்னா பேரு, எனக்கு இந்த பேரு அந்த பேரு அந்த பேர் அதை சொல்லிட்டேன். திராவிடன் தமிழன் இதே மாதிரி தான். நம்ம தமிழர்களா திராவிடர்களா சார்? நாமளா மனுஷங்க சார்? இதுக்கு மட்டும் மனுஷன்ல முடிச்சிட்டீங்களா சார் நீங்க? இல்ல திராவிடன்கிறது ஒரு ரீஜனுக்கு வச்ச பேரு. ஒரு சவுத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, சவுத்தில் எல்லாமே ஒன்றா இருந்த பேரில் டிராவிடியன். வடநாடு தமிழ்நாடுன்னு சொல்கிற மாதிரி அங்கே திராவிட நாடுங்கிறது ஒரு 4 ஸ்டேட்டு ஒன்றா இருந்தப்போ சொன்னாங்க. சரிப்பா, அப்படி 4 ஸ்டேட்டு ஒன்றா இருந்து பிரிஞ்சு தனியாக போயிடுச்சு. இன்னும் திராவிடங்கிற வார்த்தை இப்போ உங்களை சின்ன வயசில் ஒருத்தன் மணின்னு ஒருத்தன் கூப்பிட்டான், அப்புறம் உங்களை இன்னொருத்தன் வந்து நீனா, எப்படியோ 4 விதமாக பேர் விதவிதமாக சொன்னதுனால நீங்கள் தானே. இப்போ நீங்கள் பெரியார் வந்து இப்போ அவருக்கு வந்து திராவிடன் சொன்னார். அவர் பிறந்தது வளர்ந்தது பாடுபட்டது இந்த மனிதனுக்காக உழைச்சது எல்லாமே இந்த மக்களுக்காக இருக்கிறப்போ இப்போ யார் பாடுபட்டான்னு யார் நல்லது செய்கிறான்னா அவன் வந்து தமிழன். எனக்கு ஒரே முரண் தெரியுது சார் இதில். சொல்லா நீங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணுறவரா? பெரியார் எல்லாரையும் பாடுறேன். சூப்பர். அதான் பெரியார் அவர்களுக்கு தனித்துவம் கொடுக்குறீங்க. நிச்சயமா. ஓகே, பெரியார் அவர்கள் சொல்கிறது சாதியே வேண்டாம். ஆமாம். ஆனால் நம்ம சார் சொல்கிறது சாதி இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வு மட்டும் வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஆமாம். இது முரணா இல்லையா சார்? அந்த தலைவரோட பெரியாரே பல இடங்கள்ல வந்து முரணா இருக்காரு. அவரே தன்னை கேள்வி கேளுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே நான் சொல்றதான் கரெக்ட், யாரும் கேள்வி கேளுன்னு சொல்ல அறிவு இருக்கு, அதை வச்சு யோசின்ற நீ யோசிக்கிற. அப்ப நான் யோசிக்கிறேன், அவருக்கு சொன்னதுக்கு உண்டான காரணம் வந்து உன்னோட அட்டூழி அதிகமா இருந்தப்போ அது நடந்தது. நார்த்தில் வந்து புருஷன் செத்தோன்னு தூக்கிட்டு போய் நெருப்புல போட்டு புருஷனோட கொண்டுக்கிட்டு இருந்தப்ப அது தப்புன்னு பட்டது, அதை ஒழிச்சோம். இப்படி ஒன்னா ஒழிச்சுக்கிட்டு வா. ஒரேடியா பண்ண முடியாது, பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. உன்னோட ஜீன்லயே இருக்குதுங்க, அது ஜீன்லயே. ஓகே, டிஎன்ஏல இருக்குதுங்க, பதிவாயிருக்கு உன்னோட கேரக்டரைசேஷன். இப்போ நான் ஒரு விவசாயியாக இருக்கிறனால எனக்குன்னு இருக்கிற கேரக்டரைசேஷன் எனக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள உங்கள் இனத்துக்கு உண்டான உங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்டான உள்ளுக்குள்ளே அவர் வேலை செஞ்சுருப்பார். உங்கள் பாட்டி உள்ளுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, உங்கள் தாத்தா இருப்பார். 7 தலைமுறையில் மட்டும் இல்லாத ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீங்கள் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த குணம் உங்கள் உடம்புக்குள்ள நிறமாகவும் தலைமுடியாக மட்டும் இல்லை, கேரக்டராகவும் இருக்கும். அதில் ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ என்னோட அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும். அவரோட அப்பா பேரோ தாத்தா பேரோ அவங்களோட தாத்தா பேரோ எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப நான் இந்த சாதியாக இருக்கேன்னா என்னோட முன்னோர்களும் இதே சாதியாக இருந்திருப்பாங்களா? அதை எதை வச்சு நம்ம உறுதிப்படுத்துவோம்? நீங்கள் ஒரு உங்களோட பரம்பரையில் இருக்கக்கூடிய தொழிலுங்கிறது இருக்குதுல்ல, தொழில் மாறி கூட இருக்கலாம். நீங்க அதாவது சாதி நிலையானது கிடையாது. ஒண்ணு தெரியுங்களா, எடுத்தோடனே முதல்ல இந்த உலகத்துல வந்த முதல் ஜாதி விவசாய ஜாதி தான். நம்ம எல்லாரும் காட்டு மிராண்டி கண்டிப்பா வேட்டையாடி தின்னுகிட்டு இருந்தோம். அந்த வேட்டையாடுற மனுஷன் வந்து இனிமேல் வந்து வேட்டையே ஆடிக்கிட்டு இருந்தா பல உயிர் விபத்து நடக்குது அப்படின்னு ஆணும் பொண்ணு சேர்ந்து முடிவு பண்ணி நதிக்கரை ஓரத்தில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாமளே அங்கேயும் ஆடு மாடெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தாங்க. எதெல்லாம் தங்களுக்கு ஏற்ப அனிமல்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுதோ அந்த அனிமல்ஸை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ விவசாயத்திலேருந்து ஆரம்பித்து அதுக்கு சைடில் அந்த விவசாயத்துக்கு தேவையானது ஒன்று செஞ்சு கொடுக்குறவனுக்கும் ஒரு இனமனாகி இப்படி பல தான் விரிஞ்சுது. ஜாதி என்பது அவங்க செய்கிற தொழில் காரணமாக ஒன்றொன்னா டெவலப் ஆனது. இதில் அப்போல்லாம் ஏற்றத்தாழ்வுங்கிறது இல்லை. ஏற்றத்தாழ்வு ஒரு பீரியடில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளமே. ஏற்றத்தாழ்வு ஏங்க இப்போ ஆப்பிரிக்கா மனுஷனும் நம்மளும் ஏன் நிறத்தாலையும் உருவத்தாலையும் செயலாலையும் உணவாலையும் மாறுறோம், கேரக்டரே மாறுதா? நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆப்பிரிக்கன்ஸ் வந்து ஏன் ஜெயிக்க முடியல? அவன் ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஃபாரஸ்ட்டில். ஒலிம்பிக்கில் ஏன் அவன் ஜெயிக்கிறான்? நீக்ரோஸு இன்னைக்கு வரைக்கும் அவன் ஜீனு தாங்க வேலை செய்யுது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவன் ஒன்று உயிர் பிழைக்க ஓடுனான், உணவுக்காக ஓடுனான், இன்னொரு உயிரை கொல்றதுக்கு, இன்னொரு உயிரிட்டிருந்து தப்பிச்சு ஓடி உயிர் காத்துக்கிறதுக்கும் ஓடினான். வாழ்க்கை பூரா அவன் ஓடிக்கிட்டே இருந்தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் இன்னைக்கு ஒலிம்பிக்கில் அவனால் ஜெயிக்க முடியுது. ஓகே சார். இந்த சாதி விஷயத்தில்
எனக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சிருக்கீங்க. சரி, நான் ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கேன், அதை நான் வெளியே வர்றது கஷ்டம். ஆனால் நானும் படிக்கணும் ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்களாம் படிச்சா இந்த அளவுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க, நல்ல எழுத்தாளராக இருக்கீங்க. ஏங்க நான் சாதி இருக்கணும் கடவுளும் இருக்கணும் தாங்க சொல்றேன். பெரியார் அதுல ஏகப்பட்ட பொய்யும் பித்தலாட்டங்களும் டாமினேஷனும் இருந்த காரணத்தினால தான் ஒழிக்கணும்னு நினைச்சாரே தவிர அது கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிட்டு இப்போ ஒன்னொல்லி இருக்கக்கூடிய நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டது தூக்கி எறியே. இப்ப பெரியார் இருந்தாருன்னா சாதியை ஒழிக்கணும்னு சொல்லுவாரா வேணாம்னு சொல்லுவாரா? அவருக்கு எந்த காலத்திலயும் ஜாதி ஒழியணும்னு தாங்க சொல்லுவாரு. சோவீரபாண்டியன் சொல்றாரு, அருள்மொழி சொல்றாங்க, அந்த அம்மா டாக்டருக்கு படிச்ச ஷாலினி கூட சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்றாங்க. நான் சயின்டிபிக்கா சயின்ஸ் வந்து ஒத்துக்கல. சயின்ஸ் வளர்க்குது ஜாதிய, இயற்கை வளர்க்குதுங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஒரு பூ வச்சுட்டு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். மகரந்த சேர்க்கை கேள்விப்பட்டு போய் சின்ன வயசுல படிச்சுருப்பீங்க. ஒரு பூ, அதுல சூளுங்கிறது பெண், மகரந்தங்கிறது இங்க சைடுல விரிஞ்சிருக்குது. ஒரே குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தங்க இயற்கை எப்படிலாம் நமக்கு பாடஞ்சு எடுத்துருக்கு பாருங்க. ஒரே குடும்பத்துல அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கூடாதுங்க மாதிரி இது அக்கா அல்லது தம்பி எப்படி வேணும் வச்சுங்க. இது சகோதரன் சகோதரி, இதுக்குள்ள இந்த போலன் இது வந்து பாலினேட் ஆகக்கூடாது. அதுக்காகத்தான் இது உயரமாகவும் இது விரிஞ்சிருக்கும், தனியா இருக்கும். புரியுது சொல்லுங்க. இது வந்து அயல் மகரந்த சேர்க்கை நடக்கணுங்கிறதுக்காக. இப்போ இதுல இருந்து தேனியோ வண்ணத்து பூச்சியோ அதில் பட்டு இதில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு அப்படி சூழ் வழியாக அந்த தேனுக்காக உள்ள நுழையிற போது இது சூழில் படும். அப்படி போகும்போது பல செடியில பல மகரம் தேனை எடுக்கும், பல மகரந்தம் அதோட உடம்புல படும். ஆனா இந்த சூழ்ல எல்லா விதமான மகரந்தங்களும் படும். ஆனா அந்த செடியினோட சூழ் வந்து அந்த பர்டிகுலர் இனத்தோட மகரந்தத்தை தான் எடுத்து தான் கருவுறும். செம்பருத்தினுடைய அந்த மகரந்தம் அந்த செம்பருத்தினுடைய இதுலதான் அதுதான் ஏத்துக்குமே தவிர இன்னொரு கத்திரி செடியினுடைய மகரந்தத்தை எடுத்துக்காது. கொய்யா செடி வந்து வெவ்வேறு இன்னொரு செடியில இருந்து எடுத்துக்காது. அந்த கொய்யா மகரந்தம் கொய்யா செடிக்கு சூழ்ல தான் படும். அது எத்தனை பட்டாலும் அதுதான் எடுத்துக்கும். அந்தந்த இனம் அதாவது தனித்தனியா வளரணும்னு நினைச்ச காரணத்தினாலதான் இதுல எல்லா மகரந்தமும் பட்டாலும் ஏன் அந்த பர்டிகுலர் மகரந்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டது? அதுக்கு வந்து இயற்கைக்கு பல வெரைட்டிஸ் தேவைப்படுது. இந்த இனம் அப்படியே டெவலப் ஆகி இன்னும் முன்னுக்கு வந்துகிட்டே இருக்கணும். இன்னொரு இனம் அதே மாதிரி ஒண்ணுக்கு மிக்ஸ் ஆகி கலந்து கெட்டக்கூடாதுங்கிறது இயற்கையோட குணங்க. இயற்கையோட குணமே ஒண்ணுக்கு நீங்க எங்காவது நீங்க எல்லாமே கேட் ஃபேமிலி தான், சிங்கமும் கேட் ஃபேமிலி தான், பூனையும் கேட் ஃபேமிலி தான், டைகரும் கேட் ஃபேமிலி தான். ஒண்ணுக்கு நம்ம கம்பல் பண்ணி அதை இனவரிச்சு கூட 1-2 பண்ணி பார்த்தோம். படு கேவலமாகவும் அசிங்கமாகவும் சர்வை பண்ற மாதிரி வரல. இயற்கை கிரியேட் பண்ணது பூனைக்கு பூனைதான், கேட் ஃபேமிலி தான். ஆனா ஒண்ணுக்கு அந்த சிறுத்தைனா சிறுத்தை தான், சிங்கனா சிங்கம் தான், அதுக்கு அதுதான். இன்னொரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். ஆப்பிரிக்க யானையும் ஐசி யானையும் யானை தான். ஐசி யானைக்கு தலை பெருசா இருக்கும், காது சின்னதா இருக்கும். அதுக்கு காது பெருசா இருக்கும், தலை சின்னதா இருக்கும். ஆப்பிரிக்க யானைக்கு ரெண்டுமே ஜூல வச்சிருந்தீங்கன்னா கூட ஒண்ணுக்கு சேராது, காதலிக்காது. ஐசி யானையோட தான் சேரும், ஆப்பிரிக்க ரெண்டு ஆனை தானே. அப்ப இயற்கையே அந்தந்த இனத்தோட தான் சேர வைக்கணுங்கிறத இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல இது மறுக்கிறீங்களா? அப்ப இயற்கை நினைக்குதா இல்லையா? ஏன் இயற்கை அப்படி முட்டாள்தனமா நினைக்குது? இயற்கை அந்தந்த இனத்தை அதே மாதிரி மனித இனத்திலையும் மனிதன் நீங்க ஒரே இனம் நீங்க சொல்ல முடியும். இதே மாதிரி எப்படி யானையில ஏசியன் யானை தனி ஆப்பிரிக்கன் யானை தனின்னு வருதோ, யானை இனம்னாலும் மனித இனத்திலையும் பல பிரிவுகள் அந்தந்த செய்யற தொழில் காரணமா வளர்த்து எடுக்குது இயற்கை. ஓகே, அப்ப நீங்க சொல்றதோட என்னென்ன புரிதல் பாத்தீங்கன்னா, விலங்குகளுக்கு சாதி போதும், மனுஷங்களுக்கு வேணா உயர்தனி அக்ரிணின்னு 2 இருக்கு. விலங்குகள் இருந்துட்டு போதும்பா, நீ உயர்தனிப்பா. ஒண்ணு தெரியுங்களா, உயர்தனி அக்ரிணின்னு கிரியேட் பண்ணது நீங்களா கடவுளை? நம்ம தான், மனுஷங்க தான். ஒரு பூச்சியிலிருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் இயற்கை பொறுத்த வரைக்கும் கடவுளோட ஒரே படைப்பு. கடவுள்னு வச்சுக்கோங்க, அது இயற்கை. அதுக்குள்ள மனித ஜாதிலாம் தனியா எல்லாம் பிரிக்கல. அவரு உயர்ந்த ஜாதியெல்லாம் தனியா பிரிக்கல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எவால்வ் ஆகி டெவலப் ஆகி வந்ததுதான். அவரோட சூத்திரத்தின் அவருடைய தத்துவத்து பிரகாரம் ஒண்ணுல இருந்து ஒண்ணு ஏசல்ல இருந்து டெவலப் ஆகி ஒன்னொன்னா வந்ததுதான். அது இயற்கையோ இறைவனோ. அவர் அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காரு, கையை கட்டிக்கிட்டு ஒன்னொன்னு தனித்தனியா வளருங்கடான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் குட்டையை குழப்பி நீங்க கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் இண்டிவிஜுவலா ஒன்னொன்னு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு.
உங்களை தனித்தனியான ஒரு ஆற்றல் மிக்கவனா வளர்க்கணும்னு நினைக்கிறாருங்க. நீ இப்போ ஒண்ணு இல்லை, ரெட் பெயிண்ட், ரெட்டுக்குன்னு உண்டான அந்த சுடர் இருக்குல்ல, அதுல கொண்டு போய் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? இன்னொரு கலர் வருது. ஆனா அந்த கலர் வந்து அந்த ரெட்டுக்கு உண்டான வீரியம் இருக்குதா, ஒயிட்டுக்கு உண்டான வீரியம் இருக்குதா? ஒரு கலர்லயே வந்து இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு கலர் உருவாகும். ஆனாலும் அந்த இப்ப இந்த கலர்ல இந்த கலர் இருக்கிற சோத்துல இதே கலர் நீங்க அடிச்சீங்கன்னா கலர் ஈஸியா இன்னொரு கோட் தேவையில்லை, ரெண்டாவது கோட்டு தேவையில்லை, ஒரு கோட் போதும். ஆனா இதுல இருந்து இன்னொரு கலர் மாத்தணும்னா பிரைமர் அடிச்சுட்டு இன்னொரு கோட்டு இன்னொரு கலர் ஏத்துறதுக்கு 2-3 கலர் போட்டீங்கன்னா அப்ப கூட முழு கலர் வராது, பழைய கலர். அப்ப இயற்கையே ஒண்ணுல இருந்து இன்னொன்னு வந்து கம்ப்ளீட்டா அதாவது தனித்தனியா எவ்வளவு ஆகணும், எமர்ஜ் ஆகணும்னு நினைக்குதுங்க. நான் இயற்கை வச்சு புரியும். நான் சயின்ஸ் வாத்தியார், பாட்டனி, என்னோட ஜுவாலஜியும் பாட்டனி தான் என்னோட மேஜர். ஜுவாலஜி படிச்சேன் நான். அதுக்கப்புறம் நிறைய புக்கு லைப்ரரியில படிச்சேன் நான். இயற்கை ஒன்னொன்னையும் அதாவது டெவலப் பண்ண விரும்புது. இயற்கை முழுக்க ஒன்னா எல்லாம் உட்கார்ந்து ஒரே நாள்ல கம்ப்ளீட்டா மனித இனத்துக்கு வரைக்கும் கொண்டாந்து படைச்சிடலாம். அதுக்கு பைபிள்லயும் மத்தலயும் கதையை சொல்லிக்கலாம். இயற்கை வந்து கிரியேட் பண்ணப்பட்டது ஒன்னுல இருந்து இன்னொன்னு எவால் ஆனதான்.